அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் உடன்பிறவா சகோதரியான நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகி தேர்தலை சந்திக்கவிருக்கின்றார் என்பது பற்றியே. இதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 கோடி தொண்டர்கள். இதற்கு காரணமாக இருப்பவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அவர் எடப்பாடி பழனிசாமி என்பது பற்றியே இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலில் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறியதை பற்றி பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் நேரடி போட்டியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுக ஒன்றிணையும் என்றும் திமுகவிற்கு மக்களை பற்றி கவலை இல்லை, எனவே நான் அந்த இடத்தை பூர்த்தி செய்வேன் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கழகம் ஒன்றிணையும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் யார் என்று நிரூபிப்பேன் என்றும் நான் எவ்வளவு அமைதி காக்கின்றேனோ அதற்கான விடை விரைவில் தெரியும் என்றுதான். ஆம், தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் 2026 ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக கட்சிக்குள் வந்துவிடுவார் என்று நமக்கு முன்பே தெரியும். இதை கேட்டதும் நீங்கள் என்னை இவன் உருட்டுகின்றான் என்று நினைக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. என்னுடன் பழகியவர்களுக்கு நன்றாக தெரியும், இது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணையும், அது தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் நடைபெறும் என்று நான் என்னுடன் பழகியவர்களுக்கு நான் வெகு நாட்களாகவே கூறி வருகின்றேன். சரி, இவ்வளவு நாட்கள் ஏன் இவற்றை நாம் கூறவில்லை என்றால், தியாகத்தாய் சின்னம்மா அவர்களே இவற்றை கூறாமல் நாம் அதை எக்ஸ்போஸ் செய்தால் அது தவறாக முடிந்துவிடும் என்பதனால்தான் இவ்வளவு நாட்கள் அமைதி காத்தோம். இப்பொழுது அதை பற்றி விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். ஏனென்றால் இதை கேட்டதும் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று திமுகவை சேர்ந்த தீய சக்திகளும், ஏன் அதிமுகவை சேர்ந்த சில அப்பாவிகளும் கூட நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஆம், தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்கவிருக்கின்றார். எப்படி என்று விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்ததை சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போம். வாருங்கள். நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்கள் நம்மை விட்டு நீங்கி விண்ணுலகம் சென்று விட்டார். அப்பொழுது கழகத்தில் இருப்பவர் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் தொண்டர்களும் கூட ஒன்று சேர்ந்து திரு மதுசூதனன் அவர்களின் தலைமையில் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து, நீங்கள்தான் அடுத்த பொதுச் செயலாளராக வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்தார்கள். அவற்றை கேட்டதும் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள்
உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சற்று யோசித்து கூறுகின்றேன் என்று 2 நாட்கள் அவகாசம் வாங்கினார். பிறகு வேறு வழியின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை சிறப்புடன் வழிநடத்த வேண்டுமென்றால் தாமே களமிறக்க வேண்டிய கட்டாயத்தினையும் சூழ்நிலையும் அவர் புரிந்து கொண்டு அவற்றிற்கு சம்மதம் தெரிவித்தார். பிறகு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு ஒரு சில தீய சக்திகளின் காரணமாக அம்மா அவர்களுக்கு மிக பெரும் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தனக்கு பதிலாக இன்னொருவரை நியமித்து விட்டுதான் பெங்களூருவுக்கு சென்றார். ஆனால் தனக்கு விசுவாசமாக இருப்பார் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமியோ நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களையே துரோகிகளின் கூட்டணிக்கு ஒத்துழைத்து அம்மாவிற்கு எதிர்ப்புகளையும் விரோதங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் ஒன்றை அவருக்கே தெரியாமல் செய்துவிட்டார். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் உறுப்பினர்கள் என்று நம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நியமித்து வைத்திருந்த சட்டத்தையும் கூட தகற்றிவிட்டு அவருக்கு ஏற்ற வகையில் பொதுக்குழு செயற்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்று ஹைகோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிரூபணம் செய்துவிட்டார் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது பொதுக்குழு செயற்குழு என்று அனைத்து நீதிமன்றங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டார். அப்படி என்றால் இப்பொழுது மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் பொதுச் செயலாளர். அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு அவருக்கு இருந்ததனால்தான் அவர் இன்று பொதுச் செயலாளராக மாறியுள்ளார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னும் ஒரு சில கூத்துகளையும் கூட அரங்கேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. பின்பு அவரே அவற்றை கேன்சலும் செய்தார். இவை எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருப்பது பொதுக்குழு செயற்குழு என்று நாம் கூறவில்லை, எடப்பாடி பழனிசாமி கூறுகின்றார். இப்பொழுது அம்மா அவர்கள் இதே போன்று பொதுச் செயலாளராக ஆவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் வழிவகை செய்துள்ளார் என்று நாம் இதிலிருந்து தான் கூறுகின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அம்மாவின் பக்கம் நின்றால் அம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளர். இவற்றை மறுக்க எடப்பாடி பழனிசாமியால் மட்டும் அல்ல, எந்த நீதிமன்றங்களாலும் ஏன் தேர்தல் ஆணையத்தாலும் கூட மறுக்க முடியாது. உண்மையில் பார்த்தால் தொண்டர்கள்தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள். அந்த தொண்டர்களும் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் பக்கம் இன்றே இருக்கின்றார்கள். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வேண்டுமென்றால் இன்று எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கலாம். ஆனால் அவர்களும் நாளைக்கு நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் பக்கம் வந்து விடுவார்கள். எப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் சந்திக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் கூட தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே 8 தொகுதிகளில் தோல்வியை கண்டவர் என்று
பிரசுரங்கள் ஒட்டப்பட்டது. இனி வரும் காலங்களில் 10 தோல்விகளுக்கும் எடப்பாடியின் தலைமைதான் காரணம் என்று தொண்டர்கள் கொதித்தெழுந்து அவரையே தூக்கி எறியும் அளவிற்கு வந்து விடுவார்கள். இப்படி தன்னுடைய சுயநலத்திற்காக கழகத்தையே அடமானம் வைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து கழகத்தினை மீட்டெடுப்பது தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் செய்த சத்தியம். இது நிச்சயம் நடக்கும். ஆம், இது நிச்சயம் நடக்கும். சரி, ஏன் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்தார்கள் என்றுதானே நீங்கள் கேட்கின்றீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் அரசியலில் எந்த தேர்தலிலும் நிற்கக்கூடாது என்று அன்றே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த கால அவகாசம் 2026 தான் முடிவடைகின்றது. அதனால்தான் இத்தனை நாட்கள் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் அமைதி காத்தார். ஒருவேளை இப்பொழுதே அவர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை சேர்த்து விட்டால் அவர் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவார்? அவர் யாரை எம்பி தேர்தலுக்கு அறிமுகம் செய்வார்? அப்படி செய்தால் அவர்களும் கூட நம் சின்னம்மா அவர்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? யாராலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நம்பி நம்பி ஏமாந்து நிற்கின்றார் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள். தாயின் பாசம் மட்டுமே உள்ளது. தன் பிள்ளைகள் அனைவரும் தனக்கு நன்மையையே செய்வார்கள் என்று நம்பினார் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள். ஆனால் ஒரு பிள்ளை மட்டும் அவருக்கு துரோகம் செய்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் பக்கம்தான் நிற்கின்றார்கள். அவர் நிச்சயம் 2026 ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவார். இது நிச்சயம் நடக்கும் நடக்கும் நடக்கும். வாழிய அறிஞர் அண்ணாவின் நாமம், வாழிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் நாமம், வாழிய புரட்சி தலைவி தங்கத் தாரகை அம்மாவின் நாமம், வாழிய வாழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.